சரி, பழங்கால இன்ஜினியரிங்ல இருந்து இப்போ நவீன கால டெக்னாலஜிக்கு வருவோம். ஓகே. அதுவும் நம்ம பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்டது. டிஆர்டிஓவும் நம்ம முப்படைகளும் சேர்ந்து ஐஆர்எஸ்ஏ தரம் 1.0 அப்படின்னு ஒன்ன வெளியிட்டிருக்காங்க. இது என்னது? ஐஆர்எஸ்ஏனா என்ன? ஐஆர்எஸ்ஏ இதோட விரிவாக்கம் இந்தியன் ரேடியோ சாஃப்ட்வேர் ஆர்க்கிடெக்சர். இது நம்ம பாதுகாப்பு துறைக்கு ஒரு முக்கியமான முன்னேற்றம்னு சொல்லலாம். ரேடியோ சாஃப்ட்வேர் ஆர்க்கிடெக்சரா? ஆமா. நம்ம ராணுவத்துல பயன்படுத்துற ரேடியோக்கள் இருக்கு இல்லையா, தகவல் தொடர்புக்காக. ஆமா. அதுங்களுக்கு ஒரு பொதுவான மென்பொருள் கட்டமைப்பு, அதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஆர்க்கிடெக்சர், அதை உருவாக்குறதுக்கான இந்தியாவின் முதல் தேசிய தரநிலை இதுதான். ஃபர்ஸ்ட் நேஷனல் ஸ்டாண்டர்ட். ஓ, ரேடியோக்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வராங்களா? அது ஏன் அவ்வளோ முக்கியம்? யோசிச்சு பாருங்க. நம்ம ராணுவம், விமானப்படை, கப்பற்படை மூணும் சேர்ந்து ஒரு ஆபரேஷன்ல ஈடுபடும் போது அவங்க பயன்படுத்துற ரேடியோக்கள் ஒன்னோடொன்னு சரியா பாதுகாப்பா பேசிக்கணும் இல்லையா? ஆமா, அது ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற பல ரேடியோக்கள் சிலது வேற வேற கம்பெனிகளால வேற வேற தொழில்நுட்பத்துல செய்யப்பட்டதா இருக்கலாம். இதனால ஒன்னோடொன்னு தொடர்பு கொள்றதுல சில சமயம் சிக்கல்கள் வரலாம், அல்லது கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் வரலாம். சரி. இந்த ஐஆர்எக்ஸா என்ன பண்ணுதுன்னா, மென்பொருள் வரையறுக்கப்பட்ட ரேடியோக்கள்னு ஒரு புது வகை ரேடியோக்கள் வருது. சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரேடியோஸ், அதாவது எஸ்டிஆர். மென்பொருள் வரையறுக்கப்பட்ட ரேடியோ, சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரேடியோ அப்படின்னா என்ன? சிம்பிளா சொன்னா, சாதாரண ரேடியோக்கள்ல ஹார்ட்வேர் தான் எல்லா வேலையும் பார்க்கும். ஆனா இந்த எஸ்டிஆர்ல ரேடியோவோட முக்கியமான செயல்பாடுகளை, அதாவது சிக்னலை ப்ராசஸ் பண்றது, மாத்துறது எல்லாத்தையும் மென்பொருள் மூலமா கட்டுப்படுத்தலாம், மாத்தி அமைக்கலாம். ஓ, அப்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்குமே. எக்ஸாக்ட்லி. ரொம்ப ஃப்ளெக்சிபிள், ரொம்ப வெர்சடைல். உதாரணத்துக்கு, ஒரு ரேடியோவை அப்டேட் பண்ணணும்னா, இல்ல புதுசா ஒரு ஃபீச்சர் சேர்க்கணும்னா புது ஹார்ட்வேர் வாங்க வேண்டியதில்ல, மென்பொருள் அப்டேட் பண்ணாலே போதும். சூப்பர். இதுல தான் ஐஎஸ்ஏவோட முக்கியத்துவம் வருது. இந்த எஸ்டிஆர் ரேடியோக்கள் எல்லாம் ஐஎஸ்ஏ தரத்தின்படி தயாரிக்கப்பட்டா எந்த கம்பெனி அந்த ரேடியோவை செஞ்சாலும் சரி, அது நம்ம ராணுவத்தோட மத்த ஐஎஸ்ஏ ரேடியோக்களோட ஈஸியா, பாதுகாப்பா, திறமையா பேச முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். இது ஒரு யூஎஸ்பி போர்ட் மாதிரி போல, எந்த கம்பெனி பென்டிரைவ் போட்டாலும் வேலை செய்யற மாதிரி. அருமையான உதாரணம். கரெக்ட். கிட்டத்தட்ட அப்படித்தான். இதுக்கு டெக்னிக்கலா இன்டர் ஆப்பரபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது வெவ்வேறு சிஸ்டம்ஸ் ஒன்னா சேர்ந்து இயங்குற தன்மை. ஓ, இன்டர்ஆப்பரபிலிட்டி. ஆமா. இந்த ஐஆர்எஸ்ஏ மூலமா அமெரிக்காவோட எஸ்சிஏ, ஐரோப்பாவோட இஎஸ்எஸ்ஓஆர், நேட்டோவோட ஸ்டானாக், இந்த மாதிரி உலக அளவுல இருக்கிற முக்கியமான எஸ்டிஆர் தரநிலைகள் வரிசையில இந்தியாவோட ஐஆர்எஸ்ஆவும் சேருது. இது ஒரு பெரிய விஷயம். அப்போ இது நம்ம பாதுகாப்பு துறைக்கு பெரிய பலம் சேர்க்கும் இல்லையா? நிச்சயமா. நம்ம முப்படைகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை இது ரொம்ப மேம்படுத்தும். அது மட்டுமல்ல, எதிர்காலத்துல நம்மளே இந்த ஐஆர்எஸ்ஏ கம்ப்ளையன்ட் ரேடியோக்களை நிறைய உருவாக்கி நம்ம நட்பு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் இது ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கும். இது உண்மையிலே ஒரு பெரிய படிதான். நம்ம உள்நாட்டு தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் இது ரொம்ப உதவுமே. கண்டிப்பா. நம்ம பாதுகாப்பு உற்பத்தி துறையில உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிக்கிற ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்துக்கும் இது ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். ராணுவ தகவல் தொடர்புல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய திறனுள்ள ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் இது.